வணக்கம். இது நிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு ஃபிஷ் தான் பார்க்க போகிறோம். செய்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் டேஸ்ட் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்கிடலாம். கட் பண்ண வேண்டியதை சின்ன சின்னதாக எல்லாமே கட் பண்ணி எடுத்துடுங்க. மீன் எடுத்துடுங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடி, உப்பு, மஞ்சள் ரெண்டும் கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுடுவோம். அது கொஞ்சம் ஊறிட்டு இருக்கட்டு. அதுக்கு முன்னாடி மசாலா ரெடி. இஞ்சி பூண்டு ரெண்டும் நசுக்கி வச்சுடுங்க. பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுடுங்க. கருவேப்பிலை எடுத்துடுங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளியை கரைச்சி வச்சுடுங்க. ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிடலாம். வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கிடலாம். ஒரு 6 வரமிளகாய் எடுத்துருக்கு. அதை தண்ணியில் இப்போ ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை அரைச்சி எடுத்துக்கிடுவோம். வரமிளகாயை இதேமாரி சதைச்சி வச்சுடுங்க. பூண்டும் அதேமாரி தட்டி வச்சுடுங்க. பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதில் தேங்காய் விட்டுருக்கேன். கொஞ்சமாக வெந்தயம், கடுகு, வெந்தயமும் கடுகும் போட்டிருக்கு. இது பொரியட்டும். கடுகும் வெந்தயமும் பொரிச்ச உடனே வெங்காயத்தை தட்டிடலாம். இதோட தட்டி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை, கொஞ்சம் வதங்கட்டும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை கொஞ்சம் போனதுக்கு அப்புறமா தட்டி வச்சிருக்கிற வரமிளகாய், பச்சை மிளகாய், இப்போ தக்காளியையும் ஆட் பண்ணிடலாம். இது எல்லாமே நல்லா மசியட்டும். தக்காளி நல்லா வதங்கி வருது. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள். எனவே நம்ம மீன்லேயும் போட்டு வச்சுப்போம். இப்போ இது கூட கரைச்சி வச்சிருக்கிற புளி, மசாலா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மஞ்சள் உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கிற மீனெல்லாம் அதில் அடிக்கிடலாம். மீன் எல்லாமே அடுக்கி வச்சாச்சு. இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். இதை டிஸ்டர்ப் பண்ணண்டாம். அப்படி ஒரு லிட் போட்டு மூடிடுவோம். மீன் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க. அப்படியே இருந்து வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னு பார்ப்போம். மீன் ஒரு பக்கம் நல்லா வெந்துச்சு. இன்னொரு பக்கம் மெதுவாக மாற்றி போடுங்க. ஸ்லோ ஃப்ளேமில் தண்ணி வத்துறது வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். திறந்து பார்த்துடலாம். பாருங்கள், நம்மளோட ரோஸ்ட் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. தண்ணி எல்லாமே வற்றிட்டு. இன்னும் ட்ரையாக வேணும்னா ட்ரையாக வைங்க, இல்லைன்னா இதே மாதிரி எடுத்துருங்க. நம்மளோட ஃபிஷ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா தண்ணியெல்லாம் வற்றிட்டு. உங்களுக்கு ரோஸ்டாட்டு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை என்ன கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா ரோஸ்ட் மாதிரி கிடைக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.